என்னக்கா என்னக்கா குழம்பு உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் அப்பா வெண்டிக்காய் புளி குழம்புயா. என்ன இன்னைக்கு வெண்டிக்காய் புளி குழம்பு? ஆமாம். உங்களுக்கு அன்றைக்கி சட்டி உடச்சிடாதீங்க. மெதுவாகவே வளர்க்குறேன். டம்மு டம்முன்னு கேட்குறத தான் சட்டி உடஞ்சிருப்பா. மெதுவாக நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது போட்டுருவோம். இதுவும் தோட்டத்துலையா? ஒன்று நடாமல் போடுங்க. ஒன்று நடாமல் இருக்கும், எல்லாத்தையும் நட்டி வச்சுருக்கீங்க. யாருமே முடியலை. அடுத்து வெங்காயத்தை போடணும். இதுவும் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதுதான். இந்த ஈர வெங்காயமா? ஈர வெங்காயமா? குழம்பு வைக்கும் போது தான் தெரியும் டேஸ்ட்டாக இருக்கும். என்ன டேஸ்ட்டோ வாங்க வதக்கிடுவோம். எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன குழம்பு வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லுவாங்க. ஆனால் என்ன டேஸ்ட்டுன்னு எனக்கு தெரியல. சாப்பிட்டா தான் தெரியும். அப்போ நான் சாப்பிட்டு அப்போ அவங்க டேஸ்ட் வச்சுருந்தாங்க. நம்ம எப்படி சாப்பிடலாம்? சாப்பாடு சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே. எங்கள் வெங்காயமே எவ்வளோ ஸ்மெல் அடிக்குது பாருங்க. நல்லா ஜம்முன்னு மணக்குதா? ஆமாம் 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 ஆமாம். அப்படின்னா நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். உங்கள் வீட்டில் சாப்பாடு இங்கேயே இருக்கு. நீங்கள் குழம்பு வைக்கிறத பார்த்து எனக்கு ஆசையாகிடுச்சு. அதனால் இங்கேயே சாப்பிட்லாம்னு இங்கேயே இருக்கேன். சரி சரி. இப்போ உங்கள் வீட்டில் சமைக்கலை, இன்னைக்கு நம்ம இங்கே தான் சாப்பாடு. ஓசி கஞ்சி இன்றைக்கி ஒரு நாள் ஊற்றுங்களேன். ஒரு நாள் சாப்பாடு போடக்குள்ள எதுக்கு இப்படி கராய்ச்சி பண்ணுறீங்க? நாங்களும் அப்படி நினைக்கவே மாட்டோம். அப்புறம் எதுக்கு இங்கேயே இருக்கேன்னு கேட்குறீங்க? எப்படி உங்க பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே அவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. அதான் நீங்கள் வைக்கிறீங்களாக்காண்டி இடத்த நான் போய் இப்படியே உங்கள்கிட்டயே ஓசியாக வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு. ஓசியாக எத்தனை நாளைக்கு சட்டி உடஞ்சிடாதீங்க. எங்கே அரைச்சி ஊற்றிக்கிறோமா? குழம்பு மட்டும் நல்லா இல்லை. நல்லா இல்லைன்னு சாப்பிடாதீங்க யாரும். உங்கள் வீட்டில் சாப்பிடலையா போய்? எங்கள் வீட்டில் குழம்பு நல்லா இருக்காது, எனக்கு சமைக்க வேற தெரியாது. தெரியாமல் சொல்லிட்டாருக்கா. கஞ்சி ஊற்றாம விட்டுறாதீங்க. கஞ்சி ஊற்றாமல் விட்டுறேன்னு இல்லை, எனக்கு நான் வைக்க வேற தெரியாது. இல்லை இல்லை, இன்னைக்கு உப்பே இல்லைனாலும் இன்னைக்கு சாப்பிட்றதேன். உப்பு முடிவு பண்ணிட்டீங்க சாப்பிட்ணுன்னு. எஸ், சந்தோஷம். நம்ம குழம்பு கொதிச்சிருச்சு, மசாலா தேங்காய் எல்லாம் கொதிச்சிருச்சு. நம்ம வெண்டிக்காய் போட்டுக்கிடுவோம். வெண்டிக்காய் அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் குழம்பு கொதிச்சு இறக்கி வச்சோன்னே மல்லிச்செடி போட்டுக்கிடுவோம் தேவையான அளவு. அவ்வளோதானே? குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும்போதே நான் வெயிட் பண்ணி சாப்பிடணும் போகணும். சாப்பிட நல்லா இருக்காது தான் நினைக்கிறேன். ஏன் நான் சாப்பிட போகிறேன்? வரியா? சை, எப்போ பார்த்தா இதுவே சொல்லிருக்கு. இந்த மானக்கட்டை சொல்ல திங்காமலே இருந்துட்டு போய்